வரைக்கும் இந்த வாரம் எலிமினேஷனும் டபுள். கைத்தக்கலுக்கு நம்ம போயிட்டு அட கன்றாவியே. தோந்து போறதுக்கு சமைக்காதீங்க, ஜெயிச்சு முன்னாடி போறதுக்கு சமைங்க. நீங்கள மார்க் போறதுக்கு ஒண்ணு நினைக்காதீங்க, நல்லா போட்டு விடுங்க. இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். நம்ம அஞ்சனாதன் சடனா ஷாக் அடிச்ச மாதிரி எலிமினேஷன் சொல்றது என்ன டிஷ்க்கு சமைக்கணும்ங்கறத மறந்து அதுவும் டபுள் எலிமினேஷன் எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு. நீ வந்ததுல இருந்து ரக்ஷா, நீ வந்ததுல இருந்து இப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் எல்லாரும் ஒரு 80s கெட்டப்ல பயங்கரமா ரெடியா இருக்கானுங்க. 80s 90s ஷோ பாக்குற ஆன்டிஸும் பார்ட்டிஸும் சந்தோஷமா இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்த போட்டிக்கு வந்து 2 கோமாளிகள் வர போறாங்க. அதுல முதல் கோமாளி இப்ப நான் கூப்பிட போறேன். வாங்க. பேனும் பாத்தீங்களா? வேணும் பாக்கல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா பாத்துருவேன். இதோட நிறுத்திக்கலாம்ல. ரெண்டாவது வர போற அந்த கோமாளி வாங்க. எவ்வளவோ சீசன் பண்ணிருக்கேன், குக்கே இல்லாத ஒரு குக்கிங். கரெக்டா கட்டுப்பிட்டா. இப்ப என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்க. பின்னிருவேன். இங்க இருக்க ஒவ்வொரு குக்க பத்தி உண்மையை சொல்லணும்னா என்ன சொல்லுவ? எந்த குக்கு இங்க யாரு குக்கு இருக்காரு? ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா. புதுசுன்னு ப்ரோமோலாம் எடுத்து புருஷன் சமைக்கிறதே பிடிக்காம ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல சாப்பிடுறேன். ரொம்ப பொறுப்பா கிளம்பி வந்திருக்க மாதிரி இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நேர கடையில இருந்து வரேன். எங்க அப்பாலாம் எப்பவுமே லீவ் போட்டதே கிடையாது. நீங்களே டெஸ்டிங் பார்த்து முடிச்சு போயிட்டாரு. 2 பேருக்கு சம்பளத்தை கொடுத்து ஒருத்தர் மேல உட்கார வைக்கிறீங்க. எந்த அளவுக்கு தரங்கட்டு போச்சு அந்த ஷோ. சட்டிய தடவி நக்குவே நல்லா போன. இப்ப என்ன பண்ணீங்க? சாப்பிடுற பூனை எளிய தூக்கிட்டு போற அளவுக்கு. நோ ப்ராப்ளம். நோ 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 ஐ அம் நாட் ட்ரைங். ஏய் மாப்பிள்ள, கண்ணாடிய கலட்டு. என்னையா கண்ணாடி? நீ சமைக்கிற கிளிக்கு ஒரு கண்ணாடி. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். விஜய் டிவி கோட்டுனவனே நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆடு திருடுவாரு அவர். அவ்வளவுதான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏய் போயிருந்தாலும் அன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கேன். சாப்பிட மாட்டேன், சதையே இல்ல. இவரெல்லாம் வீட்டுக்கு கடங்காரன் வந்தா வீட்டுல விரிசல் இருக்கும் பாரு, அதுக்குள்ள போய் ஓகே, ராஜி ராஜேஸ்வரி இன்னைக்கு பேரிங் டாஸ்க்ல உங்களுக்கான இன்னொரு ஆப்ஷன். அந்த கோமாளி வாங்க. 2 கை 2 கால் இல்லாம கூட பொழைச்சுக்குவான் அந்த புகழ். கெட்ட பையன் சார். நீ கெட்ட பையன் ஊருக்கே தெரியுது, வேற நீ வந்து சொல்லுங்க. டேய், தவறால சும்மா இருக்க முடியாதடா. அவர் எதுக்கு தெரியுமா சால் போட்டு வந்திருக்காரு? அப்படியே அந்த சாலை மறைச்சுக்கிட்டு அவர் இடுப்பு அவரே கிள்ளிக்கிடுவாரு. நீ ரொம்ப ஓவரா பேசுற. சென்ஸ் இருக்கா உனக்கு? நானே ஜென்ஸ் தாங்க. நீங்க இந்த டாஸ்க்ல வின் பண்ணதுனால இந்த 2 கோமாளிகள்ல உங்களுக்கு யாரு வேணும்? புகழ் அண்ணா. இன்னைக்கு டெட் பாடி தான் டேய். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்கள மாதிரி கூட்டத்து சாவடிக்கிறதுக்கு? யாரு சார் நீங்க? ஏய் தெரியல. பீடா கடைக்காரரா, ஒரு பீடா, ஒரு ஸ்வீட் பீடா ஒன்னு போடுங்க. அண்ணே உடனே தானே. கடைசி கோமாளி வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். கடவுளை கும்பிட்டுட்டு தான் என்னோட வேலையை ஆரம்பிப்பேன். நல்ல படம். கடவுளே இவருக்கு நல்ல புத்தியை கொடு. நான் போன வாரம் கூட நான் வந்து இந்த டிவில பாக்கும்போது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, எதுக்கு ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப்ல வந்து சமையல் பண்றாங்க அப்படி சொல்லி. இந்த சீசன்ல வந்து நிறைய காமெடி மிஸ் ஆகுதுன்னு சொல்லி கோமாளி ஆடிஷனுக்காக வந்து மஞ்சுநாதன் அவரோட சமையல்ல ஒரு பூச்சி விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? எப்பாடு பட்டாவது அந்த பூச்சி அந்த ஃபுட்டை சாப்பிடறதுக்குள்ள அந்த பூச்சியை காப்பாத்திடுவாரு. கப்புலா சமைக்கணும்னா என்ன பண்ணணும் சார்? ஒரு கப்புலா வந்து ஒரு குக்கிங் ஷோல நல்லா சமைக்கணும் அப்படி சொன்னா குக்கர் மூடாம இருக்கோ இல்லையோ கூட இருக்கிறவங்க சார். Can you catch my point? It's nice, no? பிக் பாஸ்ல வந்து ஆஹா ஊஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா இந்த ஷோக்கு எப்ப வந்தாரோ மனுஷன் அங்கேயாவது பொட்டி தூக்குனாரு, இங்க எப்ப அவரை தூக்குவாருன்னு சொல்லி பயந்து போய் நிக்கிறாரு.
தம்பி பெட்ஷீட் வரும் சைடா போட்டு இருக்காப்ல அவர் பாத்துருக்கீங்க? அவரை நான் பாத்திருக்கேன் சார். அந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த விக்னேஷ் அவர் தானே? எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, இந்த உலகத்துல நீ யாரையும் பெரிய ஆளா நினைக்காத அப்படி சொல்லி. தமிழ் புரியாதுங்க. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. இங்க வந்திருக்கிறது அதர்வா. எங்க மாமா யார் தெரியும்ல? புஷ் நைட் ஃபுல்லா உதறுவான். கோயில் கும்பாபிஷேகம், ஆஃப்டர் த கோயில் கும்பாபிஷேகம் வாட் யூ வில் டு இஸ் தட் கோயில் நிர்வாகம் will call him. ஆங்கில காமெடிகள். ஆமா. காய்டு, what kind of boy you like? Honest man. வீட்ல ஆனஸ்ட்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. Okay, third point. Good sense of humor. இங்க வர மைக்ல பிச்சிக்கிட்டு பண்ணுவானா காமெடி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. Next. Who loves traveling. ஏய் நான் இப்ப கிளம்பறேன். So, இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் உங்களுக்கு வந்து ஒரு பரோட்டா சேலஞ்ச் ஆமே போகுது. Your time starts now. ஆரம்பிக்கலாங்களா? One parotta correct. I ring you. டேய் உன்னை என்ன பண்ண சொன்னா என்ன வந்து பண்ற? I'll leave. I'll come. You make one nice correct parotha. I'll come back. என்ன இது? ஓட்ட கிளிடு ஒரு பரோட்டா கிளிஞ்ச உன்ன கிழிச்சிடுவேன் நான். எல்லாம் ரவுண்டா. இது மூஞ்சி நஞ்சிட்டு தட்டிட்டுமாடா. இதுதான் சங்கீதா. சூப்பரா தட்டி சூப்பரா தட்டுவ. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எத்தனை வாட்டி சப்பாத்தி வீக் வாங்கிருக்கீங்க? 2 வாட்டி வாங்கியிருக்கேன். சொல்லவே இல்ல. அப்படியா? உண்மையிலேவா? உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? என் ஸ்டைல பார்க்க சொல்ல அவளை பார்க்கல ஓடு. Look at the style of parotta which This style of பரோட்டா. ஓஹோ. கதை இப்படி போகுதா? இங்க பாரு. இதான் மஞ்சு மாமாவோட ஃபேஸ். ஓகே. குத்து 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 அப்படிதான் குத்து. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? பிரிச்சுடா. என்ன சுனிதா எப்படி போட்டுருக்கா பாரு பரோட்டா. அப்படியா? அவ பெரியப்பா நீ கிளிப்பியா? நல்ல படஞ்ச மாதிரி இப்படி உலா கடி. ஏய் 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 துணி துவைச்சுக்கறியா? யோ என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? Actually, Kaidu, he is single. What single? This is your wife. No. பிரதர் நீ அவன் பக்கத்துல நிக்க. இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில. How many parotta you will eat? 3. When I cook parotta, you will eat 30. Because first 29 waste. நக்கல்யா அவனுக்கு? இன்னைக்கு சப்பாத்தி வீக் நம்ம தான். சிதனே அடிக்கிறேன் நீ 3வது வாட்டி. ஹாட்ரிக். நான் அடிக்கிறேன் உன்னை. ஹாட்ரிக். ஃபைட் ஆனா. ஊ ஆன்றதுக்கு. கையடு. என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட சார்பா உங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? வெரி இன்ட்ரஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். ஐ அம் யுவர் ஃபேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்ற. என் ஃபேவரட் பரோட்டா இப்படி பண்ணாங்கன்னா எப்படி சாப்பிடுறது? ஒருத்தங்க பண்ற பரோட்டா கூட சாப்பிடுற மாதிரி தெரியலையே. காலையில நான் குடிப்பேன் காஃபி. உங்க மூஞ்சி பார்த்தாலே நான் ஆயிடுவேன் ஹாப்பி. எல்லாரும் ஜோரா அவர்தான் கை தட்டுங்க. வாவ் நைஸ். அதர்வா நீங்க கொஞ்ச நேரம் அப்புறமா குக்குத் கோமாளி ஷோ விட்டு போயிடுங்க. அதனால என் மனசு தொடருவா. ஏய் பதறுவாயா? என்ன எழவி அது? What? I want to know what is this? This is not parota. This is papad. புரியலையே. இவரெல்லாம் ஃபர்ஸ்ட் மாஸ்டரா தான் இருந்தாரு, பரோட்டா மாஸ்டரா தான் இருந்தாரு. என்ன ஸ்பெஷாலிட்டி அவரோட ஸ்பெஷாலிட்டி? சொல்லுவாப்ல பாருங்க நல்லா கல்லு மேல ஏறி உட்கார்ந்து சொல்லுவார். பேசுறாப்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறது இல்லங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க வீட்டுல போய் சமைக்க சொல்லுங்க. கடவுள் பூமி வந்தான் புரோட்டா போட சொல்வேன். 2 ரூபாய் கையிட்டு அடிப்பேன். எந்த டிஃபரன்ஸும் பார்க்க முடியாது. வேலைன்னு வந்து பின்னிடுவோம். சேர்ல அவரே சாப்பிட்டுக்கறாரு. கொஞ்சம் டேஸ்ட் 8 பரோட்டா தின்னுருக்கான் அவன் வீட்டுக்காரன். 5 கேடா பைய. நல்லா இருக்கா? இப்ப அத தட்டணும். அட பரோட்டா தட்டனா கை தட்டறாரு. மாமா லேட்டா வந்தீங்க.
உன் மூஞ்ச பார்க்க முடியாம லேட்டா வரேன் நானு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல